ஈழத்து எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களின் வன்னியாச்சி தொகுப்பிலிருந்து சுவர் சிறுகதை. குரல் பதிவு டிலாக்ஷி. கண்ணு கெட்டிய தூரம் வரை பார்வையை செலுத்திய மனோன்மணிக்கு நெஞ்சுக்குள் திக்கென்றது. என்னமாயிருந்த பிரதேசம் இப்போது ஆள் அரவமின்றி வெறிச்சோடி கிடந்தது. பளிச்சென்ற பசுமையாக கிடந்த நிலம் எல்லாம் காய்ந்து பற்றைகளும் முட்செடிகளுமாய் காடு பிடித்து கிடந்தது. 90 யூன் சண்டைக்குப் பிறகு இங்கு இருக்க முடியாமல் வீடு வாசலை விட்டுப்போன பிறகு இன்றுதான் அவள் இங்கு வந்திருக்கிறாள். இந்த 3.5 வருடங்களாக எத்தனையோ இடங்களில் இருந்தாகிவிட்டது. திருவையாறு தோட்டப்பக்கத்தில் 1 வருடம், கனகபுரத்தில் 6 மாதம், குஞ்சு பரந்தனில் 1 வருடமென்று அலைந்து திரிந்து கடைசியாக 5ஆம் வாய்க்கால் ஓவசியர் சந்தியில் இப்போது 1 வருடமாக இருக்கிறார்கள். இப்படி அலைந்து களைத்த பிறகுதான் சொந்த இடத்துக்கு மீண்டும் வந்து குடியிருக்கும் யோசனை வந்திருக்கிறது. கணேசன்தான் இந்த யோசனையை சமீப நாட்களாய் வலியுறுத்தி வந்தார். நானும் சின்னத்துரை அண்ணையும் திரும்ப ஒரு கொட்டில் போட்டுக்கொண்டு ஊரில இருக்கப் போயிட்டோம். நீங்களும் வாங்கோவன். கணேசன் திரும்ப திரும்ப சொன்னபோது கோபாலனுக்கும் ஊரில் போயிருந்தால் என்ன என்று தோன்றியது. நாங்கள் எத்தனை நாளைக்கு ஆற்றேயின் வீடுகளில் இருக்கிறது? எங்கட ஊருக்கு போய் திரும்ப ஒரு வீடு கட்டிக்கொண்டு இருப்போம். கணேசனும் சின்னத்துரை அண்ணையும் போயிருக்கினம் தானே. நாங்களும் போனால் எங்களை பார்த்த மற்ற ஆட்களும் வருவினம் தானே. என்ன சொல்லுறாய் மணி? கோபாலன் கேட்டபோது அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. ஐயோ, அந்த இடம் ஆனையிரவுக்கு கிட்டவல்ல இருக்குது. முந்தி இருந்தம் சரி, இனி இருக்க இயலுமே. இருக்க இயலாமல் தான் எழும்பி ஓடி வந்த நாங்கள். ஆமி வலிக்கிட்டு வார நிலை இனி இருக்காது மணி. ஆமி வராட்டிலும் கேம்புக்குள்ள இருந்து செல் அடிப்பாங்கள். பொம்பரில் கத்தி கொண்டு பொம்பரில் சுத்தி கொண்டு போடுவாங்கள். என்னெண்டு பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு இருக்கிறது. எங்கதான் செல் அடிக்காமலோ குண்டு போடாமலோ விடுறாங்கள். நாங்கள் திருவையாறில ஓடிப்போயிருந்தோம். ஆனையிரவில இருந்து எவ்வளவு தூரம்? அங்கேயும் குண்டு போட்டவங்கள் தானே என்று கணேசன் எவ்வளவோ சொன்ன பிறகும் அவள் அரை மனதுடன் தான் சம்மதித்தாள். முதல்ல எங்கட ஊர் பக்கம் போய் நிலைமைய பார்த்துட்டு வருவோம். வா. அவனது பேச்சை கேட்டு அவனுடன் மனோன்மணியும் ஊருக்கு வந்திருந்தாள். அவள் நினைத்தது போலவே அந்த சுற்றுப்புறம் வறண்டு காய்ந்து போயிருந்தது. அவர்களது வீடு இருந்த இடம் தெரியவில்லை. ஆனையிரவு முகாமிலிருந்து இராணுவம் 90இல் இந்த பக்கம் நகர்ந்து வந்த போதே அவர்கள் வெளியேறிவிட்டிருந்தார்கள். இந்தச் சூழலில் 3 குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு எப்படி வாழ்வது? எத்தனையோ வருடங்களாக வாழ்ந்த பிரதேசம், அந்த இடம் கிடந்த கோலமும் மனதை மிரளச் செய்த அமைதியும் மறுபடி யோசிக்க வைத்தது. என்னப்பா, இந்த இடத்தில என்னென்று வந்திருக்கிறது? பயத்துடன் கேட்டாள். அங்கால சின்னத்துரை அண்ணியவி இருக்கினம் தானே. கொஞ்ச தூரத்தில் தெரிந்த குடிசையை காட்டினான். இந்த பக்கம் பாலத்துக்கரையில கணேசனும் கொட்டில் போட்டிருக்கிறான். கூப்பிட்டால் கேட்கிற தூரம்தானே. நாங்கள் இப்ப எங்கட காணிய திருத்துவம் மணி. மண் சுவர் வச்சு சின்ன ஒரு வீடு கட்டிக்கொண்டு வந்து இருப்பம். கிணறு இருக்கு. வீட்டுப்புட்டியில தோட்டம் செய்யலாம். சுற்றுப்புறத்தை கவலையுடன் பார்த்து கொண்டே அரை மனதுடன் தலையாட்டினாள். அடுத்து வந்த நாட்களில் குழந்தைகளை பக்கத்து வீட்டு ஆச்சியுடன் விட்டுவிட்டு இருவருமாய் தங்கள் காணிக்கு வந்து பற்றைகளை வெட்டி துப்புரவு செய்தார்கள். சின்னத்துரையும் கோபாலனும் அவர்களோடு கூடவே நின்று உதவி செய்தார்கள். மண்ணை குழைத்து கல்லறியும் வேலை ஒருபுறம் நடந்தது. சொந்த காணியில் ஒரு குடிசை அமைத்து இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் இதுவரை தன்னிடமிருந்த ஒரே ஒரு நகையான 1.5 பவுன் சங்கிலியை மனோன்மணி விற்பதற்காக கணேசனிடம் கொடுத்து விட்டாள். சங்கிலியை விற்பதற்கு தயங்கியவனிடம், எங்கட வீடு கண்டு இருந்தால் தானப்பா நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இருக்க வீடில்லாமல் உந்த சங்கிலிய களத்தில் போடுறதுல என்ன இருக்கு என்று ஆறுதல் கூறினாள். ஏதோ உழைச்சுப்பட்டு முன்னேறி ஒரு நல்ல காலம் வந்தால் பிறகு சங்கிலி செய்யலாம் தானே என்று சமாதானம் சொல்லி சங்கிலியை விற்றதில் வீட்டு வேலையை விரைவாக செய்ய முடிந்தது. வீடு போடும் வேலைகளில் உதவுவதற்காக அவளும் ஒவ்வொரு நாளும் கணேசனுடன் போய் வருவாள். சுவர் எழுப்பப்பட்டு மேற்கூரையும் போட்டாகிவிட்டது. நிலத்துக்கு மண் அடித்து இறுக்கப்பட்டது.
வீட்டுக்கு கிழக்கு பக்கமுள்ள மேட்டுப்பகுதி தோட்டம் செய்வதற்காக கொத்தப்பட்டு கொண்டிருந்தது. சின்னத்துரையின் காணிக்குள் பயிற்றங்கொடியும் தக்காளியும் கீரையும் செழிப்பாய் நிற்பதை பார்க்கும்போது தோட்டம் செய்வதில் நம்பிக்கையும் ஏற்பட்டது. எந்த காய்கறியும் விற்கிறதென்றால் பரந்தன் பக்கம்தான் கொண்டு போக வேணும். கிட்டியில அவ்வளவு சனம் இல்லை. முந்தி ஆக மோசம். இப்போ ஓரளவுக்கு திரும்ப வந்து இருக்க தொடங்கிட்டதுகள். ஓமண்ணி எத்தனை நாளைக்குத்தான் தன்ற வீடு வாசல் காணி விட்டு அலையிறது சொல்லுங்கோ. ஓடி ஓடி களைச்சு போயிட்டோம். அதுதானேடாப்பா. ஆனாலும் ஏதோ திரும்ப வந்து இருக்கிறோம். அவங்கள் அடிக்கிற செல்லுக்குத்தான் பயம். எந்த நேரம் அடிப்பாங்களென்றும் தெரியாது. எங்க வந்து விழுமென்றும் தெரியாது. கணேசனுக்கும் கவலையினால் மனம் கனத்தது. சின்னத்துரை அண்ணி வயது போன மனைவியுடன் இருப்பவர். வளர்ந்த பிள்ளைகளும் கூட. கோபாலன் தனியாள். இதுதான் குழந்தைகளுடன் வந்து குடியிருப்பது நல்லதுதானா என்ற மனம் குழம்பியது. மனோன்மணி இன்னமும் பயப்படக்கூடும் என்பதை உத்தேசித்து அவன் தன் மனக்குழப்பத்தை அவளிடம் காட்டிக்கொள்ளவில்லை. மனதில் பயமிருந்தாலும் திரும்பவும் ஊருக்கு வருவது தவிர வேறு வழி ஏதும் இருப்பதாயும் அவனுக்கு தெரியவில்லை. இன்னும் 4 நாட்கள் பால் காய்ச்சி கொண்டு வீட்டுக்கு போக இருப்பதால் கணேசன் மிகுதி வீட்டு வேலைகளை கவனிக்க காலையிலேயே போய்விட்டிருந்தாள். குழந்தைகளுக்கு மெல்லிய காய்ச்சல் இருந்ததால் மனோன்மணி குழந்தைகளுடன் நின்றுவிட்டாள். இந்த வீட்டு வேலைகள் தொடங்கியதிலிருந்து மனம் ஒரேயடியாக யோசனையில் ஆழ்ந்து விட்டிருந்தது. குழப்பமும் பயமும் கலவையாய் மனதுக்குள் நிறைந்து போயிருந்தது. திரும்பவும் ஊருக்குள் போயிருப்பதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வரிசையாய் நினைவுக்கு வந்தன. குழந்தைகளுக்கு காய்ச்சல் என்றால் கூட பரந்தன் வரை வர வேண்டும். மூத்தவளை அடுத்த வருஷம் பாடசாலையில் சேர்க்க வேண்டும். அதற்கும் பரந்தன் பாடசாலைக்குத்தான் வர வேண்டும். யோசிக்கும் போது தலைக்குள் பாரம் ஏறியது போல் இருந்தது. ஆனாலும் ஒரு வகையில் சொந்த வீட்டில் இருக்கிறோம் என்ற நிம்மதி இருக்கும். எல்லா வசதியும் ஒரு சேர கிடைத்து விடாது. கிடைக்கின்ற வசதிகளோடு சமாளிக்க வேண்டியதுதான். 10 மணி இருக்கும். பங்குனி மாத வெயில் சுள்ளென்று எரித்தது. காற்றில் புழுதியும் வெம்மையும் பரவியிருந்தது. திடீரென்று அடுத்தடுத்து 2 செல் வந்து விழுந்து வெடிக்கும் சத்தம் தூரத்தில் கேட்டது. மனோன்மணி முற்றத்தில் வந்து நின்று வடக்கு பக்கமாய் பார்த்தாள். தூரத்தில் ஹெலியொன்று இரைச்சலுடன் சுற்றுவது வானில் தெரிந்தது. இவ்வளவு தூரத்தில் இருக்கும் போதே பயமாக இருக்கிறது. எப்படித்தான் போய் வீட்டில் இருக்கப் போகிறோமோ என்று கவலையுடன் நினைத்து கொண்டாள். திரும்ப வந்து அழுகின்ற குழந்தையை ஏணையில் போட்டு மெல்ல ஆட்டி நித்திரையாக்கினாள். குழந்தை நித்திரையானதும் அடுப்பை மூட்டி உலையை ஏற்றி வைத்தாள். அப்போது வெளியே கோபாலனின் குரல் கேட்டது. மணியக்கா, மணியக்கா. மனோன்மணி வெளியே வந்தாள். கோபாலனின் முகத்தில் பதட்டம் இருந்தது. என்ன கோபால்? அக்கா, பயப்படாதேங்கோ. ஆனையிரவு கேம்பில இருந்து அவங்கள் அடிச்ச செல் வந்து உங்களோட காணிக்குள் வீட்டுக்கு மேல விழுந்துட்டது. என்ற கடவுளே! அப்ப அவர்? வீடு அப்படியே இடிஞ்சு போயிட்டது. கணேசன்னைக்கு கையில சின்ன காயம். சின்னத்துரு அண்ணா ஆஸ்பத்திரிக்கு ஏத்தி கொண்டு போறார். வாங்கோக்கா போவோம். உண்மையை சொல்லு கோபால். காயம் கடுமையே? அழுதுபடியே கேட்டாள். மனம் பதைத்தது. சின்ன காயம்தானக்கா, பயப்படாதேங்கோ. ஐயோ, என்ன கஷ்டகாலம். நெஞ்செல்லாம் பதறுதடா. அவள் அழுது கொண்டே ஓடிப்போய் பக்கத்து வீட்டு ஆச்சியை கூட்டி வந்து பிள்ளைகளை பார்க்கச் சொல்லிவிட்டு கோபாலனோடு சைக்கிளில் ஏறினாள். கண்களில் முட்டிக்கொண்டு கண்ணீர் வழிந்தது. கடவுளே, கடவுளே என்று வழியெல்லாம் கும்பிட்டுக் கொண்டே போனாள். அதற்குப் பிறகு நடந்தவையெல்லாம் ஒரு அவசர வேகத்தில் நடந்த சம்பவங்களாக அவளுக்கு தோன்றியது. கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில் ரத்தம் தோய்ந்த கைக்கட்டுடன் மயக்கத்தில் கிடந்த கணேசனை ஆம்புலன்ஸில் ஏற்றி கிளாவி பாதையால் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன போது மனோன்மணியும் கைக்குழந்தையுடன் கூடவே போனாள். சத்திர சிகிச்சை மூலம் செல் துண்டுகள் துளைத்த இடது கையை தோளுடன் துண்டித்து கட்டுப்போட்டார்கள். மறுநாள் மயக்கம் தெளிந்த கணேசன் எழுந்து அமர்ந்த வினாடியில் மனோன்மணி தாங்கிக் கொள்ள முடியாமல் அழத் தொடங்கினாள். அழாத மணி, கணேசன் மெலிந்த குரலில் சொன்னான். அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் வேதனையை பொறுத்து கொண்டு
கலங்கிப் போயிருந்த கண்களால் அவனை பார்த்தான் கோபாலன். வீடு இடிஞ்சு போயிட்டது என்ற கை போட்டது கண்டு நினைச்சு அழறாய் மணி. ஆனா நான் உயிரோட தான் இருக்கிறேன், அது எவ்வளவு பெரிய விஷயம். மனோன்மணி டக்கென்று நிமிர்ந்தாள். நெஞ்சின் ஆழம் வரை அந்த வார்த்தைகள் போய் விழுந்தன. அவனது வலது கையை ஆதரவோடு பிடித்து கொண்டு நீர் நிறைந்த கண்களுடன் கனிவோடு அவனை பார்த்தாள்.